கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சின்னசாமி நிலன் ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தர்மதுரை அந்த இடத்துக்கு வராங்க. என்ன சார் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, எவ்வளவுதான் அவனை அடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறான். இன்னைக்கு கூட பத்தியா நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தா ஜீவா கிட்ட பேரை வாங்கறதுக்காக நான் செஞ்ச தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் இல்ல, இதுதான் அவனுடைய லாஸ்ட், அத வந்து நம்ம எப்படியாவது முறியடிச்சே ஆகணும். அந்த அன்பு வந்து கேட்டரிங் எடுத்து அவன் வந்து செஞ்சா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு குலாப்ஸ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு இப்ப முடிவு பண்றாங்க. உடனே சின்னசாமி வந்து ஏன் அப்படி பண்ணணும், நம்ம நேரா போயிட்டு ஜீவா கிட்ட பேசி நம்ம இந்த கேட்டரிங்க நம்ம எடுத்து செஞ்சா அன்புக்கு கெட்ட பேரும் வரும், நமக்கு நல்ல பேரும் வரும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா நிலன், இது நல்லாவே ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு சின்னசாமி நேரா ஜீவா கிட்ட போறாங்க. ஜீவா வந்து சொல்லுங்க செஃப், இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, அன்பு இங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கே அந்த அளவுக்கு சொதப்பினாரு. இப்ப அத்தனை 200 பசங்களுக்கு கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஏதாவது சொதப்பனா நீங்க கண்டிப்பா நம்ம ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்றதா சொல்லியிருக்கீங்க. எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும், எங்களுக்கு அனுபவம் இருக்கு, எங்களுடைய டேஸ்ட் ஃபுட்டை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல, தெரிஞ்சு நீங்க ஏன் இதை பண்றீங்க, நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமே சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அந்த இடத்துக்கு கண்மணி வராங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட வந்து கேக்குறாங்க. இப்ப ஜீவா வந்து இவர் வந்து என்ன சொல்றாருன்னு தெரியுதா கண்மணின்றாங்க. ஜீவா, இது உன்னுடைய முடிவு, உனக்கு யார வந்து செய்ய தோணும்னு தோணுதோ அவங்களுக்கு செய்யவே, இதுல முடிவு எடுக்க வேண்டியது நான் கிடையாதுன்றாங்க. என்ன கண்மணி இப்படியே சொல்ற, நான் இல்லாத போது நீதான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இப்ப வந்து எதுவா இருந்தாலும் உன் முடிவுன்னு சொன்னா என்ன அர்த்தம் கண்மணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி வந்து ஏன் ஏதோ ஒரு முறை தப்பு நடந்துருச்சுன்னா திரும்ப அன்பு தப்பு பண்ணுவாருன்னு ஏன் நினைக்கணும், அவருதான் இந்த கான்ட்ராக்ட் வர காரணமே, அவரே செய்யட்டுமேன்னு சொல்லி கண்மணி அன்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த தூரத்துல இருந்து நம்ம அன்பும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இத பார்த்ததும் சின்னசாமி, ஏன் அன்பு செஞ்ச விஷயம் உனக்கு தெரியலையா, இல்ல மறந்துதான் போயிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏதோ ஒரு முறை அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, நான் இல்ல நல்லா சொல்லல, அவரை பார்த்தா அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்றவர் மாதிரி தெரியல, லண்டன்ல போயிட்டு கேட்டரிங் முடிச்சுட்டு வந்தவரு எப்படி தப்பு பண்ணுவாரு, இதெல்லாம் நடக்காது, கண்டிப்பா அவர் தப்பு பண்ண மாட்டாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஜீவா, இது என்னுடைய முடிவு, சஜஷன் நீ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம் தான், இதுல நான் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே ஜீவா சொல்றாங்க, இல்ல கண்மணி சொல்றதும் சரிதான், அன்புவால தான் இந்த கான்ட்ராக்ட் வந்திருக்கு, சோ அன்புவே இந்த விஷயம் எல்லாமே செய்யட்டும், கண்டிப்பா அன்பு நல்லாதான் செய்வாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சின்னசாமி ஆர்கியூ பண்ண உடனே அன்பு வந்துடுறாங்க. என்னதுதான் சார் உங்களுக்கு பிரச்சனை, எப்ப பாரு என்னையே கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னுடைய ஃபுட் ரிவ்யூ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, என்னுடைய வியூ எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னையே இப்படி இன்சல்ட் பண்றீங்க, ஏன்னா உன்னுடைய லட்சணம் என்ன ஏதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது, ஏற்கனவே டல்லா போயிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டை இன்னும் டல்லா ஆக்குனதே நீ தானே, நீ எல்லாம் வந்து பேசலாமான்னு சொல்லிட்டு சின்னசாமி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஜீவா சார், நான் சொல்றத ஏத்துக்கல, நீங்க கண்மணியோட பேச்சை கேட்டு முடிவு எடுக்கிறீங்க, அதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். ஒருவேளை இந்த ரெஸ்டாரண்ட்ல இப்ப இவன் எடுக்கிற ஆர்டர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு அவன் போவானா, அதை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சின்னசாமி கேக்குறாங்க. இதை கேட்டதும் உடனே அன்பு வந்து ஒத்துக்கிறாங்க. ஒருவேளை நான் வந்து செய்யற விஷயம் புடிச்சு கண்டிப்பா இந்த ஆர்டர் வந்து கிடைச்சிருச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அன்பு வந்து கேள்வி கேட்க ஜீவாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. அன்பு ப்ளீஸ், நீங்களே மெச்சூர்டா நடந்துக்கோங்க, சின்னசாமி சார் தான் ஏதோ ஈகோவல அவர் பேசுறாருன்னா நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க, உங்களுடைய சமையல் திறமைய பேசுறதுல காட்டாதீங்க, செயல்ல காட்டுங்க, ஏற்கனவே நம்ம ரெஸ்டாரண்டோட நிலைமை நினைச்சு பார்த்து நீங்க சமைக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லி அன்பு கிட்ட சொல்றாங்க. உடனே அன்பு சரி ஜீவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கண்மணி வெளியே வராங்க. இப்ப அன்பு கண்மணி கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி ஒரு நிமிஷம் சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லு என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க கண்மணி. இல்ல, என்ன நம்பி எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. ஜீவா வந்து எனக்கு சமைக்க இப்ப கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பா என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன்றாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி கிட்ட அன்பு உதவி கேட்குறாங்க. எனக்காக இந்த ஒரு முறை சமைக்கிறதுக்கு என் கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கண்மணி கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப கண்மணி அன்பு கூட சேர்ந்து சமைக்க ஒத்துப்பாங்களா இல்லையங்கிறத
வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.